வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்க ஃப்ராங்கென்ஸ்டைன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஆஸ்கர் ஐசக் நடிச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டு பார்க்க சொல்லி சொன்னார். சரி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஸ்கர் ஐசக் பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. மூன் நைட்லேயே அவர் நடிப்பை பார்த்துட்டோம். எப்படி நடிப்பார்னு நான் உங்களுக்கே தெரியும். நல்லா சூப்பராக நடிச்சிருந்தேன் நம்ம ஆஸ்கர் வந்து. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு நாவல் அடாப்ட் பண்ண ஒரு இதுதான். மேரி ஷெல்லி வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் ஒரு நாவல் எழுதிருந்தாங்க. அது வந்து 1880s எழுதின நாவல், சரிங்களா? 1818 எழுதின நாவல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போ இருக்கிற மாதிரி ஏற்றி அதை ரீபூட்லாம் பண்ணியிருப்பாங்க நாவலை. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அதான் அந்த படத்தை வந்து மேக்கிங்காகவும் சரி, படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவும் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க படத்தில். நான் குறை சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அந்த நாவலை வந்து கெடுக்காம ஓரளவுக்கு உருப்படியாக பண்ணியிருந்தாங்க. அதனால இதை நான் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவேன் இந்த படத்தில். அதான் இந்த சயின்டிஸ்ட் விக்டர் வந்து அவங்க அம்மா இருந்தனால இந்த உலகத்தில் மட்டும் யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால ஒரு கிரியேச்சரை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு வந்து அழிவே கிடையாது, ஒரு சாப்பிட்டு திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கோம். அதான் அந்த கிரீச்சர் ஆபத்துன்னு சொல்லிட்டு சாவடிக்க போறாரு. அதுக்கப்புறம் கிரீச்சர் வந்து அதோட பேக் ஸ்டோரி சொல்லும், அது என்னன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல காட்டுவாங்க. ரொம்ப அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த கிரீச்சரா வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் எல்டோரி, அதான் அவரும் நல்லா ரீசனா நடிச்சிருந்தாரு படத்துல. மிச்சபடி என்ன சொல்றது, நம்ம வந்து இந்த விருமாண்டி படம் பார்க்குற மாதிரி தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டு இவங்க தான் நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் அந்த இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டு ஓகே இவங்க தான் நல்லவங்கன்ற மாதிரி நமக்கு புரிய வரும் இந்த படத்துல. அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரசமோகன் ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல பார்க்கும்போது. அதான் அந்த யார் நல்லவன் யார் கெட்டவன்னு சொல்ல முடியாது இந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு இதுல வச்சு பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் படத்தோட ஐடியாவும் நல்ல ஐடியா தான். இந்த மாதிரி ஒரு இம்மார்டல் பீயிங் வந்து இருக்கு, எத்தனை தடவை சாவடிச்சாலும் வரும்ன்ற மாதிரி காட்டின ஐடியாவும் நல்ல ஐடியா தான் என்ன கேட்டீங்கன்னா. அதான் படத்துல பேசிங் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகுது அங்கங்க. மிச்சப்படி என்ன சொல்றீங்க, தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரிலாம் நல்லா போது. கொஞ்சம் பேசிங் இஷ்யூ மட்டும் இருக்கு இந்த படத்துல. மிச்சப்படி ஒன்றும் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் கூட அவைலபிளாக இருக்கு. முடிஞ்சா பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.